Hey guys, welcome to my new vlog. ஆஃப்டர் ஒரு 2 மாதம் நம்ம vlogging பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அகெயின் we are traveling. நம்ம வந்து இந்த தடவை எங்கே ட்ராவல் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோம். சென்னை தான் நம்ம டெஸ்டினேஷன் கிடையாது. சென்னையிலேருந்து வேறு எங்கேயோ போவோம். பட் இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோம். ஸோ பேக்கிங் எல்லாம் முடிஞ்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நிற்கிது. ஸோ எஸ் வி ஆர் ரெடி டு கோ. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ட்ரெயினில் தான் நம்ம சென்னைக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளம்புவோம். ஆனால் டிக்கி ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கைஸ் இந்த தடவை நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ட்ராவல் பண்ணல, கூட எங்கள் அம்மாவும் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அங்கேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:15 இப்போ டைம் 2:45 ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ நம்ம ஏறினா ஆல்மோஸ்ட் நைட்டு 10:30 சென்னை போயிடுவோம். ஸோ கைஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து கிளம்ப போகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் வந்துட்டோம். வெயில் ஜாஸ்தி கைஸ். சம்மர் சீசன் இப்போவே ஆரம்பிச்சிச்சு கோயம்புத்தூரில். வெயில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் 3 போயிட்டுருக்கோம். D4 பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். கோச் D4 வந்து தேடணும், எங்கே இருக்குன்னு தெரியல. கூட்டம் இருக்குது இந்த ட்ரெயினில். பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏதோ இருக்குது பாருங்க கைஸ். க்ரௌடடாக தான் இருக்குது. எங்கள் கோச் D4. சரி D4 வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டேஷனுக்கு போகணுன்னு வந்துடும் பார்த்தா கவுண்டிங்கே கோச் 13லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் நடந்து போகிறதா வேண்டிய. ஸோ இந்த வெயிலில் நடக்கவே முடியல. ஸோ நம்ம சீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 40 ஸோ சீட்டுக்கு வந்து உட்காந்துட்டோம். அதுதான் நம்ம சீட்டு. ஸோ இங்கே வந்து காலியாக இருந்துச்சு. உட்காந்துட்டோம். இன்னும் 15 நிமிஷம் இருக்குது கிளம்புறதுக்கு. வந்து இப்போ வெளியே போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கோம். வெயில் ஓவர் ஆயிடுச்சு. அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ஒரு நல்ல ஐஸ் கூலான ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரணும் கைஸ். சத்தியமாக இவ்வளோ வெயில் ஆயிடுச்சு கோயம்புத்தூரில். போய் இங்கே போய் நல்ல ஒரு ஐஸ் வாட்டர் வாங்குவோம். அண்ணா கூலிங் இருக்கா? வாட்டர் பாட்டில் இருக்குது. ஒரு ஐஸ் நல்ல கூலிங்கில் 2 பாட்டில் கொடுத்துருவோம். ஸோ கைஸ் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே கூலிங்காக அப்படியே இப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. செம்ம கூலிங், அப்படியே செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடும். ஸோ கோச்சுக்கு திருப்பி போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து சென்னைக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 3 மணிக்கு கிளம்பி 10:30 மணிக்கு போகிறது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெயின் ஆகணும்னா இல்லை. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ போய் உள்ளே போய் நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 10 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பிடும். ஸோ கைஸ் நம்ம ட்ரெயின் ஷார்ப் 3:15 கிளம்பிடுச்சு ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. Alright guys, after 50 kilometers travel பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து திருப்பூர். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பூர் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். கார்மெண்ட்ஸ் எல்லா எக்ஸெட்ரா. ஸோ திருப்பூர்லேருந்து இவ்வளோ கூட்டம் நிறையவும் எதிர்பார்க்கவே இல்லை.
ஸோ கைஸ் ஆஃப்டர் ட்ராவலிங் ஆல்மோஸ்ட் 165 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு சேலம் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எப்படியும் ஈவினிங் டைம் ஆச்சு. ஸோ அப்படியே இங்கே ட்ரெயின் வந்து எப்படியோ ஒரு 5 நிமிஷம் நிற்கும். ஸோ ஒரு காஃபி வாங்கிட்டு வருவோம். ஸோ அம்மாட்டையும் கேட்போம் காஃபி குடிக்கிறாங்கன்னு கேட்போம். காஃபி ஸோ ஓகே காஃபி வாங்குவோம். காஃபி இருக்கா? நல்லா இருக்கா காஃபி? பவுடர் தானே? சரி 2 காஃபி. பவுடர் காஃபி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். பரவாயில்ல, ட்ரெயினில் தான் நான் வாங்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே இருக்குங்கப்பா இந்த சேலமில். இப்போ அமைதியாக இருக்குது, பேசவே முடியல மைக்கில். ஸோ இப்போ எப்படி 5 நிமிஷம் ட்ரெயின் இருக்குது, அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். फोन ले जी लाओ कोई நம்ம ஜேர்னியோட செகண்ட் லாஸ்ட் ஸ்டாப் பெரம்பூர் ரீச் ஆகிட்டோம். ஐயோ பெரம்பூரே 20 நிமிஷம் லேட் வந்திருக்காங்க. சத்தியமாக கைஸ் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். இந்த ஜேர்னி வந்து மறக்கவே மாட்டேன். ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். இந்த ட்ரெயினில் கை கால்லாம் வலிக்குது, தலைவலி வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து சென்னை ஆல்மோஸ்ட் ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் தான் நினைக்கிறேன். அப்போ எப்போ சென்னை போவோன்ட்டு இருக்கு. சென்னையில் பார்ப்போம். Guys, finally சென்னை ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக ஷார்ப்பாக 10:45 இதோட டைம் 10:45 ஷார்ப்பாக 10:45 ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கைஸ் நான் லாஸ்ட் டைம் கூட சொன்ன மாதிரி ரொம்ப போஸ்டிங் இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இந்த ட்ரெயின். கைஸ் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியோ சூன் நியூ வீடியோ, இனி புது ட்ராவல் வீடியோஸ் வருது. ஸோ மீடியோ சூன்.